கந்த புராணம் இரண்டாம் பகுதி. அன்னை பார்வதி தேவியின் தோற்றமும் தவமும். ஒரு நாள் திருக்கைலாயத்தில் எம்பெருமான் இடபாகத்தில் அமர்ந்திருந்த அம்பிகை திடீரென அவரது அணையிலிருந்து இறங்கி அவரை வணங்கி கீழ்கண்டவாறு கூறினாள். தான் முன்பு ஒரு கால் தக்ஷனின் மகளாக தோன்றி வளர்ந்து வருகையில் தக்ஷன் அம்பிகையை பரமனுக்கு திருமணம் செய்து வைத்ததையும், ஆனால் தக்ஷன் தான் செய்த வேள்வியில் சிவபெருமானுக்கு அபிர்வாகம் கொடுக்காமல் இருந்ததும், மேலும் சிவ நிந்தனை செய்ததாலும் வேள்வி வீரபத்ரனால் அழைக்கப்பட்டது. தக்ஷனும் அழிந்தான். இதனால் தான் பெற்றிருந்த தாக்ஷாயினி என்ற பெயரை குறித்து விசனமுற்று அது நீங்கிட மறுபிறவி எடுப்பதற்காக அருள் புரிய வேண்டினாள். இவ்வார்த்தைகளை கேட்டு மனமகிழ்வுற்றார் பரமன். தாக்ஷாயினி என்றால் சிவநிந்தகன் என்று பொருள். எம்பெருமான் தேவியிடம் இமவான் வேண்டிய வரத்தின்படி நீ அவனுக்கு திருமகளாக தோன்றி 5 ஆண்டுகள் வளர்ந்து தவம் இருப்பாயாக. அப்போது உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார். இமயமலையில் இமவான் அம்பிகை தனக்கு மகளாக வேண்டி தவம் செய்து கொண்டிருந்தான். அங்குள்ள தடாகத்தில் 1008 இதழ்களுடைய தாமரை மலரில் அம்பிகை குழந்தையாக தோன்றினாள். அது கண்டு வியப்படைந்த இமவான் யாவும் இறைவன் செயல் என்று எண்ணி குழந்தையை எடுத்து தன் மனைவியிடம் கொடுக்க, அவளும் தாய்மை அடைந்தவளுக்கான அறிகுறிகளுடன் குழந்தையை வாரி அணைத்து பார்வதி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தாள். குழந்தைக்கு 5 வயது ஆனவுடன் தாயாகிய மேனையிடம் அம்பிகை தான் சிவபெருமானை குறித்து தவம் செய்ய வேண்டுவதாகவும் அதற்கான அனுமதியும் வேண்டினார். மேலும் தந்தையிடம் தன் எண்ணத்தை குறிப்பிட்டு வேண்டிட இமவான் அம்பிகை தவமாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். தாயின் மனம் இதற்கு இடம் கொடுக்காததால் அவள் அம்பிகை தவம் இருப்பதை ஏற்காமல் தடுக்க முயற்சித்தாள். இதனால் அம்பிகைக்கு உமா என்ற திருநாமம் ஏற்பட்டது. தவம் வேண்டாம் என்ற பொருளை தரும் உமா என்ற சொல். மேலும் அந்த சொல்லை தேவி பிரணவம் என்றும் கூறுவர். குறிப்பு: பிரணவத்தில் அகார உகார மகாரங்கள் உள்ளது. உமா எனும் திருநாமத்தில் உகார மகாரங்கள் முதலிலும் அகாரம் இறுதியிலும் உள்ளது. எனவே இது தேவி பிரணவம் எனப்படுகிறது. இரண்டாம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.